இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது திருத்தூதரான புனித பர்த்தலமேயுனுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த திருத்தூதரை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்திகளில் திருத்தூதரின் பட்டியலிலும் யோவான் நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்திலும் திருத்தூதர் பணிகளினுடைய முதல் அதிகாரத்திலும் இவரை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. புனித ஜெரோம் மிக அழகாக குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பிற்கு பின்பாக புனித பர்த்தலமேயு இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி பணி செய்து அதன் பின்பாக அர்மேனிய நாட்டிற்கு சென்று இவருடைய போதனையால் அந்த நாட்டினுடைய அரசன் கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொள்கிறார். நம்பிக்கை கொண்ட அவர் புனித பர்த்தலமேயிடமிருந்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறார். இதை கண்டு ஏற்றுக்கொள்ளாத அந்த மன்னனின் தம்பி இவரை உயிருடன் தோல் உரிக்கப்பட்டு சிலுவையிலே அறைந்து இவர்களை கொன்றதாக திரு அவையினுடைய வரலாற்று பக்கங்களும் புனித ஜெரோமினுடைய வார்த்தைகளும் சான்று பகர்கின்றன. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவை கொண்டாடுகிற ஒவ்வொரு விழாவுமே நமக்கு வாழ்வியல் பாடங்களை கற்பித்து கொண்டிருக்கின்றது. இன்று நாம் விழா கொண்டாடுகிற புனித பர்த்தலமேயினுடைய வாழ்வு உங்களுக்கும் எனக்கும் இரண்டு வாழ்வியல் பாடங்களை கற்பிக்கின்றது. முதலிலே இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு இயேசுவினுடைய மறைபரப்பு கட்டளையை ஏற்று உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற அந்த வார்த்தையை அவர் தன் மனதில் இருத்தியவராய் இயேசுவை எந்த நிமிடத்தில் அறிந்து கொண்டாரோ அதிலிருந்து தன்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரியும் வரை இயேசுவுக்கு நற்செய்தி பணி செய்கிற இயேசுவினுடைய உண்மையான சாட்சிய வாழ்வு வாழ்கிற மனிதராய் புனித பர்த்தலமேயுவை பார்க்கிறோம். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறதை போல கிறிஸ்துவின் அன்பில் இன்று நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, துன்பங்களா, நெருக்கடியா, பசியா, பட்டினியா? இவை எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவினுடைய மறைக்காக தன்னை முழுவதுமே கரைத்து கொண்டவர்தான் புனித பர்த்தலமேயு. அதே போல தாயாம் திரு அவையிலே தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற பொறுப்பை பெற்றவர்களாய் இருக்கிறோம். புனித பர்த்தலமேயுவை போல தேவைப்படுகிற இடங்களிலே இறை வார்த்தைகளை பயன்படுத்தியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையையே நற்செய்திகளாய் மாற்ற நாம் முயலுவோம். இன்றைய நாள் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது வாழ்வியல் பாடம், இயேசு நத்தனேயலை பார்த்து இவ்வாறு குறிப்பிடுகிறார்: நீர் கள்ளும் கபடற்றவர், நீரே உண்மையான இஸ்ராயலர் என்று. இந்த கள்ளம் கபடற்றவர் என்கிற அந்த வார்த்தையானது குழந்தை மனநிலையை குறிக்கிறது, தூய்மையான மனநிலையை குறிக்கிறது. அதுவும் புனித நத்தனியேலை பற்றி பேசுகிற பொழுது அவர் பிறரினுடைய துன்பங்களை கண்டு இறங்கி வந்த மனநிலையை குறிக்கிறது. இயேசு 5 அப்பங்களையும் 2 மீனையும் பழுக செய்த பொழுது சிறிய ஒரு சிறுவன் தான் தன்னிடம் இருந்ததை முதலிலே இயேசுவுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுவதை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் பற்றாக்குறை நிறைந்ததாக இல்லை, மாறாக
பகிராக்குறை கொண்டதாக இருக்கிறது. இந்த பகிர்தல் என்பது வெறுமனே உணவையும் பொருட்களையும் பொருளாதாரத்தையும் மட்டும் மையப்படுத்தியது கிடையாது. மாறாக துன்பத்தில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விதமாக நாம் கூறக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள், நோயிலே துவண்டு கொண்டிருப்பவர்களுக்கு நாம் உடன் சென்று அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நேரம், நம்முடன் பணி செய்பவர்களுடைய துன்ப குரலை கேட்பதற்காக நாம் செலவிடக்கூடிய இந்த மனநிலைகள் எல்லாம் கூட பிறரினுடைய துன்பங்களை துடைக்கிற நற்செய்தியின் பணியாளர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சான்று. ஆகவே இந்நாளினுடைய விழா நமக்கு கொடுக்கிற அழைத்தலை போல முதலிலே நம்முடைய குடும்பங்களிலே, நாம் வாழ்கிற இடங்களிலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே, நமது அன்பியங்களிலே, நமது பங்கிலே நற்செய்தி அறிவிக்கிற நற்செய்தியின் பணியாளர்களாய் நாம் வாருவோம். அதே போல இரண்டாவது, பிறரின் துன்ப நிலையை கண்டு அவர்களோடு உடன் இருப்பவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம்.